ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். சப்போஸ் த லென்த் ஆஃப் a rectangular box is 7 cm and breadth is 11 cm. இந்த இடத்துல நமக்கு வந்து லென்த்து பிரெத்து வந்து ஃபிக்ஸட். ஓகேவா? ஹைட் மட்டும் மாறிட்டே இருக்குது. ஸோ ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குது, அதோட லென்த் வந்து 7 cm அண்ட் பிரெத் வந்து 11 cm. ஃபைண்ட் த வால்யூம். வால்யூம் கேட்குறாங்க. வால்யூம் ஃபார்முலா என்னது? L into breadth into height. கரெக்டாக? ஸோ ஃபைண்ட் த வால்யூம் இஃப் த ஹைட் இஸ் 5 cm, 9 cm அண்ட் 13 cm. அதே மாதிரி ஃபைண்ட் த லீனியர் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க, ரெப்ரசன்டிங் த வால்யூம் ஆஃப் த ரெக்டாங்குலர் பாக்ஸ். ப்ரீவியஸாக வந்து நமக்கு ஏரியா கேட்டிருந்தாங்க இல்லையா, இங்கே வந்து வால்யூம்க்கு கேட்டிருக்காங்க லீனியர் எக்ஸ்ப்ரெஷன். ஓகேவா? இப்போ நம்ம 4th நம்ம ஆன்சர் எழுதலாம். ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஸோ ஃபார்முலா ஃபார் வால்யூம் ஆஃப் அ ரெக்டாங்கிள். Volume of a rectangular box, that is equal to L into breadth into height, length into breadth into height. நமக்கு என்ன given கொடுத்துருக்காங்க? given data என்னது? length வந்து 7 cm கொடுத்துருக்காங்க and breadth வந்து 11 cm கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் நமக்கு ஃபிக்ஸட், இது வந்து மாறாது. கரெக்டாக? ஹைட் மட்டும் மாறிட்டே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா when height is equal to 5 cm இருந்துச்சுன்னா அப்போ வந்து நமக்கு வால்யூம் எப்படி இருக்குது? L into breadth into height. கரெக்டாக? ஸோ 7 into 11 into 5. ஸோ 11 7s are 77. 77 into 5 என்ன வரும்? 5 7s are 35, 38. அப்போ 385 சென்டிமீட்டர் க்யூப்பில் போடணும். க்யூபிக் யூனிட்ஸ் தான் போடணும் வால்யூமுக்கு. கரெக்டாக? ஸோ 385 சென்டிமீட்டர் க்யூப். இதே இது வென் h is equal to 9 cm இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வால்யூம் is equal to 7 into 11 into 9. ஸோ 77 into 9 போட்டிங்கன்னா 9 7s are என்ன வரும்? 63. 63 again 7 9s are 63. 63 plus 6 என்ன வரும்? 69 வரும். கரெக்டாக? ஸோ 693 சென்டிமீட்டர் க்யூப். இதே இது வந்து when height is equal to 13 சென்டிமீட்டராக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 13. ஸோ 77 into 13 போடுங்க. 7 3s are 21, 7 3s are 21, 23, 7 7. ஸோ நமக்கு வந்து 1 10 வந்துடும். 8 9 10. ஸோ 1001 சென்டிமீட்டர் க்யூப் வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்ம வந்து லீனியர் பேட்டர்ன் எழுதிடலாம். ஸோ லீனியர் பேட்டர்ன் ஃபார் வால்யூம். ஸோ இந்த இடத்துல நமக்கு எது மாறிட்டே இருக்குது அதை நம்ம வந்து லெட் போட்டு எழுதிக்கணும். லெட் ஹைட் தானே நமக்கு மாறிட்டே இருக்குது. ஸோ லெட் ஹைட் பி ஹச் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ லெட் ஹைட் பி ஹச்ன்னு வச்சோன்னா நமக்கு வந்து லென்த்தும் பிரெத்தும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ 77 தான் இருக்கும், ஹச் மட்டும் மாறும். ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கிற லீனியர் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ எந்த ஹைட்டுக்குனாலும் நீங்கள் வால்யூம் கண்டுபிடிச்சிக்கலாம். கரெக்டாக? ஸோ லீனியர் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு 77H. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் சம். சரிதா இஸ் ரீடிங் எ புக் ஆஃப் 500 pages. 500 pages இருக்கிற மாதிரி ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணுறா சரிதா. ஷீ ரீட்ஸ் 20 pages எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் 20 pages-ஆக ரீட் பண்ணிகிட்டே வரா. ஹவு மெனி பேஜஸ் வில் பி லெஃப்ட் ஆஃப்டர் 15 days? 15 daysக்கு அப்புறம் எத்தனை பேஜஸ் லெஃப்ட் ஆகிருக்கும், படிக்காமல் லெஃப்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எக்ஸ்ப்ரெஸ் திஸ் அஸ் அ லீனியர் பேட்டர்ன். லீனியர் பேட்டர்னில் நம்ம இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ 15 daysக்கு அப்புறமா அவள் எவ்வளோ பேஜஸ் படித்து முடிச்சிருப்பா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ பேஜஸ் லெஃப்ட் ஆஃப்டர் 15 days தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க.
ஸோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவள் வந்து எத்தனை பேஜ் ரீட் பண்ணியிருப்பா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அப்போனா தான் நம்ம டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணி லெஃப்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ சரிதா ரீட்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ சரிதா ரீட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டேக்கு எத்தனை பேஜஸ் ரீட் பண்ணுறா? 20 பேஜஸ் ரீட் பண்ணுறா. அப்போ 15 டேஸ்க்கு பார்க்குறப்போ 15லாம் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ என்ன வரும் நமக்கு? 300 வருமா? 20 × 15 போட்டிங்கன்னா 0 10 வரும், 0 2 வரும். ஸோ 300 வரும். ஸோ 300 பேஜஸ் வந்து அவள் ரீட் பண்ணியிருப்பா 15 டேஸ்க்கு அப்புறமா. அப்போ பேஜஸ் லெஃப்ட் வந்து இப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் பேஜஸ் வந்து 500, அவள் ரீட் பண்ண பேஜஸ் 15 டேஸ்க்கு அப்புறமா வந்து 300. அப்போ எவ்வளோ லெஃப்ட் ஆகிருக்கு 15 டேஸ்க்கு அப்புறமா? 200 பேஜஸ் வந்து லெஃப்ட் ஆகிருக்கும் அவள் ரீட் பண்ணாமல். கரெக்டாக? இப்போ வந்து நம்ம லீனியர் பேட்டர்ன் எழுதணும். லீனியர் பேட்டர்ன் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ நம்ம வந்து nth டேக்கு நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேவா? லீனியர் பேட்டர்ன். அப்போ இந்த இடத்துல லெட் நம்பர் ஆஃப் டேஸ் பி n அப்படின்ற மாதிரி வச்சுட்டிங்கன்னா பேஜஸ் லெஃப்ட் ஆஃப்டர் nth டே பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நமக்கு 500 பேஜஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு நாளும் அவள் வந்து 20 பேஜஸ் ரீட் பண்ணுறா. அப்போ nth டே அந்த n வேல்யூ வந்து நீங்கள் எந்த டேக்குனாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்த நம்பர்னாலும் இதில் போட்டு அப்போது எவ்வளோ பேஜஸ் லெஃப்ட்டுன்றதை பார்த்துக்கலாம் இந்த லீனியர் எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ரெக்வயர்டு லீனியர் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ லீனியர் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு 500 மைனஸ் 20n. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த இடத்துல நம்ம வந்து பேஜஸ் லெஃப்ட் ஆஃப்டர் 15 டேஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவள் எவ்வளோ ரீட் பண்ணியிருக்கான்றதை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ 15 டேஸில் அவள் எவ்வளோ ரீட் பண்ணியிருக்கான்றதுக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 300 பேஜஸ் கிடச்சிடுது. அப்போது நீங்கள் பேஜஸ் லெஃப்ட் கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல்லேருந்து 300 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 200 பேஜஸ் வந்து அவள் ரீட் பண்ணாமல் லெஃப்ட் ஆகிருக்கும் 15 டேஸில். இதே மாதிரி நீங்கள் எந்த டேக்குனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். 20th டே 30th டே இந்த மாதிரி எந்த டேக்குனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு லீனியர் எக்ஸ்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணணும். அப்போ அதை வந்து nth டே அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ பேஜஸ் லெஃப்ட் ஆஃப்டர் nth டே பார்க்குறப்ப டோட்டல் பேஜஸ் மைனஸ் ஒவ்வொரு நாளும் அவள் 20 ரீட் பண்ணுவா இன்ட்டு nth டேன்னு இருக்கிறப்ப நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.